அனைவருக்கும் வணக்கம். இந்த இரக்கத்தின் மாதா சிற்றாலயம் இந்த திருவிழா இனிதாக நிறைவடைந்திருக்கிறது. நம் பங்கில் இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் தமிழரசன் அவர்களை இப்பொழுது நாம் பேட்டி காண இருக்கிறோம். அவருடைய கருத்துக்களை இந்த திருவிழா எவ்வாறு நடைபெற்றது என்பதை நம்மோடு பகிர்ந்து கொள்வார். இந்த திருவிழா எப்படி இருந்தது, எப்படி சிறப்பா இருந்தது, திருவிழா 3 நாட்கள் இனிமையா நடந்தது, அதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க. திருவிழா ரொம்ப சீரும் சிறப்பாக நடைபெற்றது. 3 நாள் இந்த சிற்றாலயம் இது. இந்த ஆலயம் மிக மிக சக்தி வாய்ந்தது. இரக்கத்தின் மாதா இந்த ஆலயத்தை புதுப்பிக்கிறதுக்கு நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க அவங்க மக்கள். ஆமா, இது எப்படி அவங்களை இதை சரி பண்ணணுமோ பங்கத்தினரோட உதவியோட ஒரு உணவு கொடுத்து அந்த உணவுலேருந்து வர வேண்டிய வருமானத்திலேருந்து இந்த ஆலயத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பகுதி மக்கள்லாம் பெரிய பணக்காரர் கிடையாது, ஓரளவுக்கு நான் நடத்துகிற வகையில் தான். அவர் பெரிய ஆலயமா, சின்ன ஆலயம் பெரிய ஆலயமா இருக்கு. இந்த ஆலயம் மிகப்பெரிய ஆலயமாக இருக்கின்றது. வருங்காலத்தில் ஒரு பங்கு மாற ஒதுக்கான ஒரு அறிகுறியாக இருக்கின்றது. மாற வேண்டும் என்றது இந்த பகுதியில் வீடுகள் அதிகமாக இருக்கின்றது. மற்ற சகோதர சகோதரிகள் இருக்காங்க. அது நடுவில் இந்த ஆலயம் இருக்கும்போது மக்களுக்கு மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறதுக்கு நாங்கள் தூரத்தில் வந்தாலும் சிறப்பாக அமைந்திருக்கு. நல்ல உணவுகள் போட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் சாப்பிட்டுருப்பாங்க. மிக சீரும் சிறப்போடு நடைபெற்றது. மற்ற மகிழ்ச்சி விளையாட்டு போட்டு நடத்திருக்காங்க. நல்ல மறைவுரை, மக்களுக்கு தகுந்த மாதிரி மறைவுரை அருமையாக இருந்தது. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. அன்பு சகோதரர் அருமையா சொல்லியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட அது ஒரு தனி பங்காவே ஆகும் அப்படின்ற மாதிரி அவருடைய ஒரு வாக்குத்தத்தமா சொல்லியிருக்கிறாரு. அவருடைய வார்த்தைகள் நிறைவேறட்டும். நன்றி.